அரசை கண்டிக்கின்றோம். சம்பந்தம் கிடையாது சார். அது எதுவும் படிக்கிற பழப்ப பார்த்துடுவேன். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பிஜேபி பெண் நிர்வாகி மற்றும் மற்றொரு நபரை போலீசார் கைது செய்ய முயற்சி செய்வதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது பாஜக பெண் நிர்வாகி விஜயராணி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் அமைச்சர் பொன்முடி மீது சேரை வாரி அளித்ததாக திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அமைச்சர் மீது சேற்றை வாரி அளித்த இருவரையும் கைது செய்வதாக இரவு நேரங்களில் போலீசார் தொந்தரவு செய்வதாகவும் இருவரும் வீட்டில் இல்லாத போது அவர்களது குடும்பத்தினரை மிரட்டுவதாகவும் கூறி அவரது உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசூர் கூட்டு சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்கள் கலைந்து செல்லாததால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போது சாலையில் படுத்து உருண்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போதிய பெண் காவலர்கள் இல்லாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் இழுத்து சென்ற அவல நிலை ஏற்பட்டது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.